ஒருமுறை பகவான் ரமண ரிஷி ஆன்மீக சம்பந்தமான பலருக்கு பல சந்தேகங்களை தீர்த்து கொண்டே இருந்தார். பல கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தனர். அந்த விளக்கத்தை பெற்ற பக்தர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஒரு பக்தர் மட்டும் தயங்கி அங்கேயே நின்று கொண்டிருந்தார். அவர் அதிகம் படிப்பறிவில்லாதவர். அதனால் மிகுந்த கவலையுடன் பகவானை ஒவ்வொருவரும் ஏதேதோ கேள்வி கேட்டனர். நீங்களும் சளைக்காமல் எல்லோருக்கும் பதில் சொன்னீர்கள். ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன கேள்வி கேட்பது என்று கூட தெரியாது. என்னை போன்ற பாமரன் ஞானம் பெறுவது எப்படி, முக்தி அடைவது எப்படி என்று கண்ணீர் மல்க கேட்டார். அதற்கு பகவான் சிரித்துக்கொண்டே, நீயாக எதையாவது நினைத்து குழம்பிக் கொள்கிறாய். அவர்களுக்கு பல விஷயங்கள், குழப்பங்கள், சந்தேகங்கள் இருந்தன. அதை பற்றி என்னிடம் கேள்வி கேட்டனர். நான் பதில் சொன்னேன், உனக்கு அந்த மாதிரி குழப்பங்கள் ஏதும் இல்லை. தனக்கு ஒன்றுமே தெரியாது என்று உணர்த்துவதுதான் உண்மையிலேயே மிகப்பெரிய ஞானம். அதைவிட வேறென்ன வேண்டும்? எல்லாவற்றையும் ஈசன் பொறுப்பில் விட்டுவிட்டு பற்றில்லாமல் உன் கடமைகளை செய்து வா, உனக்கு முக்தி கிடைக்கும் என்றார் ரமணர். பக்தரும் மகிழ்ச்சியுடன் அவ்விடம் விட்டு சென்றார். நானும் இக்கருத்தை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.